Hi friends, ஒரு சின்ன அப்டேட் தான். நிறைய பேர் பேமெண்ட் எங்களுக்கு பண்றீங்க. அத வந்து UPI ரெஃபரன்ஸ் நம்பரோட நீங்க எங்களுக்கு திரும்ப அனுப்புங்க, டேட்டோட அனுப்புங்கன்னு கேட்டா உங்களுக்கு அனுப்பத்தல. ஒரு சில பேர் கோவமும் பண்றீங்க. நாங்க எதனால அந்த டீடைல் உங்களுக்கு கேக்குறோம் நான் சொல்றேன் பாருங்க. இந்த பேமெண்ட் இப்ப இதுல வரும் பாருங்க, நிறைய 1700 450 அந்த மாதிரிலாம் நிறைய பேமெண்ட் வரும். இது எல்லாமே பாக்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல, பட் இது பக்கா ஃபேக். ஓகேவா? இதுல ஒரு ரூபாய் கூட எனக்கு வந்து ரிசீவ் ஆகவே இல்லை. இது எல்லாமே எனக்கு ரிசீவ் ஆன மாதிரி அவங்க கிரியேட் பண்ணி அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. இதுல வந்து அந்த ஐஷுன்னு ஒரு லேடி இருப்பாங்க பாருங்க, கிட்டத்தட்ட 8350 கிட்ட லாஸ் அவங்க கிட்ட. செகண்ட் ஆனிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் 1600 rupees சென்ட் பண்ணிட்டு வந்த ப்ராடக்ட். செகண்ட் டைம் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவாங்க, அந்த மாதிரி இவங்க மாட்டிக்கிட்டாங்க என்கிட்ட. பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அதர் ஸ்டேட் போய் நம்ம கேட்க முடியாது. மோஸ்ட்லி அதர் ஸ்டேட் தான் இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும். தமிழ்நாடு தான் நாங்கள் டைரெக்டாக போயிடுவோம். பட் அதர் ஸ்டேட் நம்ம போக முடியாது. நம்ம போய் இதை கேட்டோம், கண்டுபிடிச்சுன்னா நம்ம உடனே வந்து நம்மள உடனே பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பேமெண்ட் பண்ணிட்டோம் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு பார்க்க முடியாது. அதே மாதிரி பேமெண்ட் UPI ரெஃபரன்ஸ் நம்பரோட நீங்கள் அனுப்பலை அப்படின்னா அதையும் நம்ம செக் பண்ண முடியாது. ஓகேவா? அது எல்லாமே பெண்டிங்லேயே தான் இருக்கும், பெண்டிங் லேபிள்லேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு ஆர்டர் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஆள் நம்மளை இப்படி ஏமாத்துனாங்க அப்படின்னா மந்த்லி 30 days அப்போ எவ்வளோ பேர் நம்மளை ஏமாத்துவாங்க. ஸோ அதனால ஒன்றையும் கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது ஆன்லைன் பிஸ்னஸில். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. UPI ரெஃபரன்ஸ் நம்பரோட அனுப்புங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.